சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட் உங்களை இந்த ஆழமான விவாதத்துக்கு வரவேற்கிறது. வீட்டிலிருந்தபடியே வரிச்சட்ட வழக்குகளை கேட்டு மகிழுங்கள். ஜிஎஸ்டி சட்ட அறிவை மேம்படுத்த சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட தவறாமல் கேளுங்கள். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879. வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஜிஎஸ்டி துறையிலிருந்து ஒரு நோட்டீஸ் வருது. சரி. அதுல ஒரு பெரிய தொகையை கட்ட சொல்லிருக்காங்க. நீங்க பதறி போய் ராத்திரி பகலா உட்கார்ந்து எல்லா ஆவணங்களையும் சேகரிச்சு ஒரு அருமையான விளக்கமான பதில தயார் செஞ்சு அதிகாரிக்கு அனுப்புறீங்க. இது நிறைய பேருக்கு நடக்கிற ஒரு விஷயம் தான். அனுப்பிட்டு எல்லாம் சரியாயிடும்னு நம்பிக்கையோட காத்திருக்கீங்க. ஆனா அதுக்கப்புறம் ஒரு மாசமா எந்த தகவலும் இல்ல. திடீர்னு ஒரு நாள் நீங்க கட்ட வேண்டிய தொகையை உறுதி செஞ்சு ஒரு இறுதி உத்தரவு, அதாவது ஃபைனல் ஆர்டர் உங்க கைக்கு வருது. அடடா. நடுவுல என்ன நடந்தது? ஒண்ணுமே இல்ல. அந்த ஒண்ணுமே நடக்காததுதான் இன்னைக்கு நம்ம விவாதத்தோட மையம். ஒரு அதிகாரி உங்ககிட்ட நேர்ல ஒரு வார்த்தை கூட பேசாம, உங்க தரப்ப கேட்காம உங்களுக்கு எதிரா ஒரு உத்தரவு போட முடியுமா? இதுதான் இன்னைக்கு பல தொழில் முனைவோர்கள் சந்திக்கிற ஒரு பெரிய கேள்வி. இந்த கேள்விக்கான பதில சமீபத்துல அலகாபாத் உயர்நீதிமன்றம் ஒரு வழக்குல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு. ஓ, அலகாபாத் உயர்நீதிமன்றமா? ஆமா. இன்னைக்கு நாம அந்த தீர்ப்பை அலசி ஆராய்ஞ்சு ஒரு வரி செலுத்துபவரா, அதாவது ஒரு டாக்ஸ் பேயரா, உங்களுக்கு என்னெல்லாம் உரிமைகள் இருக்கு, இந்த தீர்ப்பு உங்களுக்கு எப்படி ஒரு கவசமா இருக்கும்னு பார்க்க போறோம். கேட்கவே ரொம்ப ஆர்வமா இருக்கு. சரி, முதல்ல அந்த வழக்குல என்னதான் நடந்தது? அந்த டாக்ஸ் பேர் ஏன் கோர்ட்டுக்கு போக வேண்டிய நிலைமை வந்தது? அந்த வழக்குல நடந்ததும் நீங்க சொன்ன அதே கதை தான். மாநில வரித்துறையின் துணை ஆணையர் அந்த நபருக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புறார். சரி. அதுக்கு அந்த நபரும் எழுத்துப்பூர்வமா எல்லா விவரங்களோடவும் ஒரு பதில தாக்கல் செஞ்சுறார். சாதாரணமா இதுக்கப்புறம் என்ன நடக்கணும்? நேர்ல கூப்பிட்டு விசாரிக்கணும் இல்லையா? கரெக்ட். அந்த அதிகாரி பதில படிச்சு பார்த்துட்டு, சரி, நீங்க நேர்ல உங்க தரப்பு விளக்கத்தை சொல்லுங்கன்னு ஒரு தேதியை குறிப்பிட்டு கூப்பிடணும். ஆனா இங்க அது நடக்கவே இல்ல. அடேங்கப்பா. அப்போ ஒரு கடிதம் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நேர்ல கூப்பிடாமலேயே ஃபைனல் ஆர்டர் போட்டாங்கன்னு சொல்றீங்க. இது நடைமுறையில சகஜமா நடக்கிற விஷயமா? துரதிருஷ்டவசமா சில சமயங்கள்ல இது நடக்குது. இந்த வழக்குல அந்த அதிகாரி நேர்ல விளக்கம் கேட்காமலேயே அந்த டாக்ஸ் பேயருக்கு எதிரா ஒருதலைப்பட்சமா ஒரு உத்தரவை பிறப்பிச்சிட்டார். ஒருதலைப்பட்சமா? ஆமா. சட்டப்படி இத எக்ஸ்பார்ட்டே ஆர்டர்னு சொல்லுவோம். அதாவது எதிர்த்தரப்பு வாதத்தை கேட்காமலேயே கொடுக்கப்படுற தீர்ப்பு. இதை எதிர்த்து தான் அந்த நபர் நேரடியா உயர்நீதிமன்றத்துக்கு போயிருக்காரு. ஓ, அதனாலதான் அவர் நேரடியா ஹைகோர்ட்டுக்கே போயிருக்காரு. அவர் வாதத்துல இயற்கை நீதி மீறப்பட்டதா சொல்லியிருக்காருன்னு படிச்சேன். இயற்கை நீதிங்கிறது ஒரு பெரிய வார்த்தையா இருக்கே, அது கொஞ்சம் எளிமையா விளக்க முடியுமா? கண்டிப்பா. இயற்கை நீதிங்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஸ்கூல்ல 2 பசங்க சண்டை போட்டா டீச்சர் ஒரு பையன் சொல்றத மட்டும் கேட்டுட்டு தீர்ப்பு சொல்ல மாட்டாங்க இல்லையா? மாட்டாங்க, 2 பேத்தையும் கேட்பாங்க. 2 பேர் பக்கமும் என்ன நடந்ததுன்னு கேட்பாங்க. அதுதான் இயற்கை நீதி. சட்டமும் சொல்றதும் அதேதான். ஆடி ஆல்தரம் பாட்டம்னு லத்தீன்ல சொல்றதுக்கு அர்த்தம், ஹே, இன்னொரு சைடு கதையும் கேளுப்பா, அவ்வளவுதான். ஆஹா, அருமையான விளக்கம். ஒருத்தர் மேல நீங்க ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடி அவர் தரப்புல என்ன சொல்ல வராருன்னு காது கொடுத்து கேட்கணும். இதுதான் சட்டத்தோட அடிப்படை ஆன்மா. புரியுது. குற்றம் சாட்டப்பட்டவருக்கும் பேச வாய்ப்பு கொடுக்கணும், அவ்வளவுதான். இந்த வழக்குல அவர் அதே தான் சொல்லியிருக்காரு இல்லையா? மிக சரியா. அவர் நீதிமன்றத்துல சொன்னது இதுதான். நீங்க எழுத்துப்பூர்வமா பதில் கேட்டீங்க, நான் கொடுத்துட்டேன். ஆனா அதுக்கப்புறம் என்ன நேர்ல கூப்பிட்டு நான் கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் பத்தி விளக்கம் கேட்காம, ஏன் தரப்பு நியாயங்களை கேட்காம எப்படி எனக்கு எதிரா ஒரு ஆர்டர் போட முடியும்? நியாயமான கேள்வி. இது சட்டப்படி எனக்கு கொடுக்கப்பட்ட அடிப்படை உரிமையை மீற செயல்னு அவர் வாதாடினார். இங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது, அவர் ஏதோ ஒரு பொதுவான தார்மீக கொள்கையை மட்டும் பேசல. ஜிஎஸ்டி சட்டத்திலேயே இதுக்கு ஒரு ஸ்பெசிபிக்கான விதி இருக்குன்னு சுட்டிக்காட்டினார். ஆஹா, இங்கதான் விஷயம் இன்னும் ஆழமாகுது. அப்போ இது வெறும் நல்ல பழக்கம் இல்ல, இது சட்டத்துல எழுதப்பட்ட ஒரு ரூல். அது என்ன சட்ட பிரிவு? அதுதான் இந்த வழக்கின் ஆணிவேர். உத்தரப்பிரதேச ஜிஎஸ்டி சட்டத்தோட பிரிவு 75, துணை பிரிவு 4. பிரிவு 75 சப்செக்ஷன் 4. ஆமா. அந்த பிரிவு ரொம்ப தெளிவா சொல்லுது, ஒரு வரி செலுத்துபவருக்கு எதிராக ஒரு பாதகமான உத்தரவை பிறப்பிக்க அதிகாரி முடிவு செஞ்சா அந்த நபருக்கு நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வாய்ப்பு வழங்குவது கட்டாயம். ஒரு நிமிஷம், கட்டாயம்னு சொல்றீங்க. அப்போ நான் நேர்ல கேட்கலாம், இல்ல என் இஷ்டம் போல கேட்காமலும் இருக்கலாம்னு அந்த அதிகாரி முடிவு செய்ய முடியாது, அப்படிதானே? நிச்சயமாக முடியாது. சட்டத்துல மேங்கிற வார்த்தையை பயன்படுத்தல, ஷால்ங்கிற துணியில கட்டாயப்படுத்துது. ஓ, ஷால். ஆமா. அதாவது இது அதிகாரியோட விருப்பம் சார்ந்த விஷயம் கிடையாது. இது அவருடைய சட்டப்பரமான கடமை. உங்களுக்கு எதிரா வரி விதிக்கவோ அபராதம் போடவோ உங்க முடிவு பண்ணிட்டா உங்களை நேர்ல கூப்பிட்டு உங்க தரப்ப கேட்க வேண்டியது அவங்களோட வேலை. இது வரி செலுத்துபவர் பார்வையில கேட்க நல்லா இருக்கு. ஆனா ஒரு அதிகாரி கோணத்துல யோசிச்சா அவங்களுக்கு 100கணக்கான வழக்குகள் இருக்கும். எல்லாருக்கும் நேர்ல விளக்கம் கேட்க நேரம் இருக்குமா? நேர்ல பேசும்போதுதான் பல விஷயங்களுக்கும் தெளிவு கிடைக்கும். ஒரு சிக்கலான கணக்கு வழக்கையோ ஒரு வணிக நடைமுறையையோ கடிதத்துல விளக்குறத விட நேர்ல அதிகாரி கிட்ட பேசி டாக்குமெண்ட்ஸ காட்டி விளக்கும் போது அது இன்னும் எளிதா புரியும். ஆமா, அது உண்மைதான். ஒருவேளை அதிகாரிக்கு உங்க பதில்ல சந்தேகம் இருக்கலாம், அதை நேர்ல கேட்டா தெளிவுபடுத்திக்கலாம். இந்த உரையாடல் நடக்காம போறதாலதான் பல தப்பான உத்தரவுகள் பிறப்பிக்கப்படுது. அதனாலதான் சட்டம் இத ஒரு கூடுதல் வேலையா பார்க்காம நியாயமான தீர்வுக்கான ஒரு அவசியமான படியா பாக்குது. புரிகிறது.
சட்டம் எவ்வளவு தெளிவா இருக்கும்போது இது எப்படி நீதிமன்றம் வரைக்கும் போச்சு? அலகாபாத் உயர்நீதிமன்றம் இந்த விஷயத்தை எப்படி பார்த்தது? நீதிமன்றத்தோட தீர்ப்பு எந்தவித குழப்பத்துக்கும் இடமில்லாம ரொம்ப உறுதியா இருந்தது. அவங்க சொன்னாங்க, நேரில் ஆஜராகி விளக்கம் கேட்கும் வாய்ப்பு என்பது ஒரு சம்பிரதாயமோ அல்லது சும்மா ஒரு சடங்கோ அல்ல, அது சட்டத்தால் வழங்கப்பட்ட கட்டாய கடமை. வாவ், ரொம்ப அழுத்தமா சொல்லியிருக்காங்க. ஆமா, எழுத்துப்பூர்வமான பதில மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டு நேர்ல கூப்பிடாம ஆர்டர் போடுறது சட்டப்படி செல்லாதுன்னு அடிச்சு சொல்லிட்டாங்க. சரி, இங்க எனக்கு ஒரு சந்தேகம் வருது. சாதாரணமா ஒரு அரசு அதிகாரி ஆர்டர் போட்டா நம்ம அடுத்ததா அப்பீல் அதிகாரி கிட்ட தானே போனோம். ஆமா, அதுதான் நடைமுறை. இந்த நபர் ஏன் நேரடியா ஹைகோர்ட்டுக்கு போனார்? இந்த வாதத்தை அரசு தரப்புல வைக்கலையா? மிக சரியான கேள்வி. அரசு தரப்புல இந்த வாதத்தை வலுவா முன் வச்சாங்க. சட்டத்துல அப்பீல் போறதுக்கு ஒரு வழி இருக்கும்போது நீங்க ஏன் அதை விட்டுட்டு நேரடியா இங்க வந்தீங்கன்னு கேட்டாங்க. சாதாரணமா நீதிமன்றங்களும் இதேதான் சொல்லும். அப்புறம் ஏன் ஏத்துக்கிட்டாங்க? ஆனா இந்த மாதிரி வழக்குகள் விதிவிலக்கு. ஏன்னா இங்க மீறப்பட்டது ஏதோ ஒரு சின்ன நடைமுறை பிழை இல்ல, இயற்கை நீதிங்கிற சட்டத்தோட அடிப்படையே மீறப்பட்டிருக்கு. அதாவது பிழை சின்னதா இருந்தா அப்பீலுக்கு போலாம், ஆனா இங்க நடந்திருக்கிறது ஒரு அடிப்படை உரிமை மீறல். அதனால நேரடியா ஹைகோர்ட்டுக்கே வரலான்னு நீதிமன்றம் சொல்லுதா? 100க்கு 100 சரி. ஒரு குடிமகனோட அடிப்படை உரிமைகள் மீறப்படும்போது மாற்று வழிகள் இருந்தாலும் அவர் நேரடியா உயர் நீதிமன்றத்தை அணுகலான்னு தீர்ப்புல சொன்னாங்க. ஓகே. இது கூடவே இன்னொரு முக்கியமான நடைமுறை சிக்கலையும் சுட்டிக்காட்டினாங்க. ஜிஎஸ்டி சட்டப்படி அப்பீல் அதிகாரிக்கு ஒரு வழக்க மறுவிசாரணைக்காக திருப்பி கீழ் அதிகாரிக்கு அனுப்புற அதிகாரம், அதாவது ரிமாண்ட் பேக் பவர் கிடையாது. அப்படியா? இது முக்கியமான பாயிண்ட். ஆமா, அதனால இந்த தவறை சரி செய்யணும்னா அந்த உத்தரவை ரத்து செஞ்சு முதல்ல இருந்து சரியா விசாரிங்கன்னு கீழ் அதிகாரிக்கே திருப்பி அனுப்பணும். அந்த அதிகாரம் உயர் நீதிமன்றத்துக்கு தான் இருக்கு. அதனால மனுதாரர் உயர் நீதிமன்றத்தை அணுகியது முற்றிலும் நியாயமானதுன்னு நீதிமன்றம் உறுதி செஞ்சது. ஆக இது வெறும் உரிமை மீறல் மட்டும் இல்ல, நடைமுறை ரீதியாகவும் ஹைகோர்ட் தலையிட்டாதான் சரியான தீர்வு கிடைக்கும்னு நீதிமன்றம் கருதி இருக்கு. அப்போ வழக்கின் இறுதி தீர்ப்பு என்ன? அந்த வரி உத்தரவை ரத்து செஞ்சாங்களா? ஆமா, நீதிமன்றம் துணை ஆணையர் போட்ட அந்த உத்தரவை முழுமையா ரத்து செஞ்சது. சரி. இங்க நாம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், அந்த டாக்ஸ் பேயர் வரி ஏய்ப்பு செஞ்சாரா இல்லையா, அந்த வரித்தொகை சரியா தவறான்னு வழக்கின் உள்ளடக்கத்தை பத்தி நீதிமன்றம் ஒரு வார்த்தை கூட பேசல. அவங்க ப்ராசஸ்ல மட்டும்தான் கவனம் செலுத்தினாங்க. எக்ஸாக்ட்லி, அவங்க சொன்னது இதுதான். இந்த உத்தரவு போடப்பட்ட முறை தப்பு, செயல்முறை தவறா இருக்கு, அதனால இந்த உத்தரவு செல்லாது. இந்த வழக்க நாங்க திரும்பவும் அதே அதிகாரிக்கே அனுப்புறோம். ஓ, திரும்ப அதே அதிகாரிக்கேவா? ஆமா, அனுப்பி முதல்ல அந்த மனுதாரருக்கு நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க முறையான வாய்ப்பு கொடுங்க. அவர் சொல்றத காது கொடுத்து கேளுங்க. எல்லாத்தையும் பரிசீலனை செஞ்சு அதுக்கப்புறம் சட்டப்படி ஒரு புதிய உத்தரவை பிறப்பிக்கன்னு தெளிவா அறிவுறுத்துறாங்க. இந்த தீர்ப்பு அந்த குறிப்பிட்ட மனுதாரருக்கு ஒரு பெரிய வெற்றி. ஆனா நம்ம நேயர்களுக்கு, அதாவது களத்துல இருக்கிற தொழில் முனைவோர்களுக்கு இது நடைமுறையில எப்படி பயன்படும்? நோட்டீஸ் வந்தா இதை நாம எப்படி ஒரு ஆயுதமா பயன்படுத்தலாம்? இது வெறும் தீர்ப்பில்ல, இது உங்க கையில இருக்கிற ஒரு ஆயுதம். இதோட உண்மையான தாக்கம் என்னன்னா, இது அதிகார சமநிலைய மாற்றுது. அதிகார சமநிலையா? ஆமா, நீங்க இனி அதிகாரியின் கருணைக்காக காத்திருக்க தேவையே இல்லை. எழுத்துப்பூர்வமான பதில அனுப்பிய பிறகு அடுத்து என்ன நடக்குமோன்னு நீங்க அமைதியா இருக்க வேண்டியதில்ல. இந்த தீர்ப்பு உங்கள் கையில ஒரு கருவியை கொடுக்குது. சார், சட்டப்படி எனக்கு நேரில் விளக்கம் அளிக்க வாய்ப்பு தர வேண்டும், எப்போது வர வேண்டும் என்று நீங்க தைரியமாக கேட்கலாம். இது ஒரு கோரிக்கை அல்ல, இது உங்கள் உரிமை. அப்படியானா நம்ம நோட்டீஸுக்கு எழுத்துப்பூர்வமா பதில் அனுப்புனதுக்கு அப்புறம் நாமளே ஒரு கடிதம் எழுதி பிரிவு 75 நாளுக்கு முரண்படி எனக்கு நேரில் விளக்கம் கேட்கும் வாய்ப்பை வழங்கவும் கேட்கலாமா? தாராளமாக கேட்கலாம். அதுதான் புத்திசாலித்தனமான அணுகுமுறை. இந்த தீர்ப்பையும் இதுல மேற்கோள் காட்டப்பட்ட மகாவீர் ட்ரேடிங் கம்பெனி போன்ற மற்ற வழக்குகளையும் நீங்க சுட்டி காட்டலாம். ஓ, இதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி தீர்ப்புகள் வந்திருக்கு. ஆமா, வந்திருக்கு. நேரில் விளக்கம் கேட்கும் வாய்ப்பை வழங்காம போடப்படுற எந்த ஒரு வரி மதிப்பீட்டு உத்தரவோ அபராத உத்தரவோ சட்டப்படி நிக்காது. அதை நீதிமன்றத்தில் எளிதாக எதிர்கொள்ள முடியும். இது வரி செலுத்துபவர்கள் வெளிப்படையான நடைமுறைய அதிகாரிகளிடமிருந்து கோருவதற்கு பெரிய அதிகாரத்தை கொடுக்குது. இந்த விவாதம் செயல்முறை நேர்மை எவ்வளவு முக்கியம்னு தெளிவா காட்டுது. வரி எவ்வளவுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த வரி எப்படி நிர்ணயிக்கப்படுதுங்கிற வழிமுறை ரொம்ப முக்கியம். முற்றிலும் சரி. இது நம்ம ஒரு ஆழமான சிந்தனைக்கு இட்டு செல்லுது. ஒருத்தரோட தரப்பு கேட்கணுங்கிற அடிப்படை உரிமையை நீதிமன்றம் நிலைநாட்டியதை நம்ம பார்த்தோம். இது ரொம்பவும் பாராட்டத்தக்கது. ஆனா இதை நாம மறுபக்கத்திலிருந்து யோசிச்சு பார்க்கணும். இந்த மாதிரி செயல்முறை தவறுகள் ஏன் திரும்ப திரும்ப நடக்குது? இது ஒரு நல்ல கேள்வி. அதிகாரிகளுக்கு இது தெரியாதா, இல்ல தெரிஞ்சே தப்பு செய்றாங்களா? அது பல காரணங்களா இருக்கலாம். ஒருவேளை அவங்களுக்கு இருக்கிற கடுமையான பணிச்சுமையா இருக்கலாம். ஒர்க்லோட் பிரஷர். ஆமா, ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள்ள இவ்வளவு வழக்குகளை முடிக்கணுங்கிற அழுத்தம் இருக்கலாம். இல்லனா சில அதிகாரிகளுக்கு சட்டத்தின் இந்த நுணுக்கங்கள் பத்தின முழுமையான புரிதல் இல்லாம இருக்கலாம். அல்லது சில சமயங்கள்ல எழுத்துப்பூர்வமா பதில் வந்துருச்சுல்ல, இதுவே போதுங்கிற ஒரு தவறான கண்ணோட்டமும் இருக்கலாம். காரணம் எதுவா இருந்தாலும் பாதிக்கப்படுறது டாக்ஸ் பேயர் தானே? ஆமாம், ஒவ்வொரு தடவையும் வரி செலுத்துபவர் நீதிமன்றத்துக்கு போய் தனக்கான நீதியை பெறுவது ஒரு தற்காலிக தீர்வு தான். இதோட மூல காரணத்தை கண்டுபிடிச்சு சரி செஞ்சாதான் நிரந்தர தீர்வு கிடைக்கும். அப்போ என்ன பண்ணலாம்?
இந்த தவறுகள் ஏன் நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதிகாரிகளுக்கு முறையான பயிற்சி கொடுக்கறது, நடைமுறைகளை எளிமைப்படுத்துறது போன்ற நடவடிக்கைகள் மூலமா இந்த மாதிரி பிரச்சனைகள் நீதிமன்றம் வரைக்கும் போறதை தடுக்கலாம். அது ஒட்டுமொத்த வரி நிர்வாக அமைப்பின் மீதான நம்பகத்தன்மையையும் அதிகரிக்கும். இது CJ டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட், உங்கள் GST லீகல் லேர்னிங் பார்ட்னர். GST சட்டம் பேசும் உங்கள் தோழன். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 99 64 8 86 879.